வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா சுவையான மக்கா சோள ரவையை வச்சு ஒரு கேசரி பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஒரு வானல் வச்சுட்டோங்க, அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோங்க. நெய் நல்லா சூடேறினதும் நம்ம இந்த முந்திரி திராட்சையை இந்த நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா நெய்யில் பொரிஞ்சு எழுந்துருச்சிங்க. பாருங்கள், நல்லா முந்திரிலாம் செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். அந்த நெய்யிலேயே நம்ம இந்த சோள ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்ல பொன் வறுவலாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா சோள ரவை வரப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் சோள ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு 2.5 கப் தண்ணி வைச்சா திட்டமாக இருக்குங்க. நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டோம். ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்து இதை அடுப்பு குறைந்த தீயிலேயே நம்ம மூடி வச்சு இதை வேக வைக்கலாங்க. பாருங்க, இவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கிண்டிட்டு இதில் நம்ம ஜீனியை கலந்துக்கலாங்க. நம்ம 1 கப் சோள ரவைக்கு 1.5 கப் ஜீனி, திட்டமான ஜீனிங்க. இப்போ இந்த ஜீனி போட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டணுங்க. ஜீனி போட்டதும் கொஞ்சம் கேசரி இலவு கொடுத்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கெட்டியான பதத்துக்கு வந்துடுங்க. அதுதாங்க கணக்கு. பாருங்கள், நல்ல ஜீனி போட்டதும் இலகி கொடுத்து எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கேசரி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதில் நம்ம ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இடையில நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க. அப்படியே இறக்க போகக்குள்ள ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி ஒரு 2 பிரட்டினா அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளுங்க. சுவையான சோள ரவை கேசரி தயார். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.